ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு வீடியோக்காக 24ஓட கடைசி தருணம். சிம்பிளா சொல்லணும்னா 25th 2025ஓட ஆரம்ப காலத்துக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு டைமிங்ல நம்ம புதுக்கோட்டையில ஒரு பெரிய பார்ட்டியே நடந்திருக்கு. பட் இந்த ஒரு பார்ட்டி நெறைய பேருக்கு தெரியாம நடந்திருக்கு. இத உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். பட் இந்த ஒரு வீடியோக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி, அந்த ஒரு மொமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி சரி, எனக்குமே அந்த ஒரு சம்பவம் தெரியவே தெரியாது. என்னடா ஒரு வித்தியாசமா கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எனக்குமே அப்படித்தான். 24ல இருந்து ஒரு 25க்கு மூவ் பண்ணும்போது ஒரு பார்ட்டியோட நல்ல ஒரு வைபோட வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஒரு இடம் தான் கற்பக விநாயகர். நம்ம வந்து புதுக்கோட்டையில மாலையீடுகிட்ட இருக்கு இல்லையா? அந்த ஒரு மஹால்ல ஒரு சின்ன ஒரு பார்ட்டி ஈவென்ட் வச்சிருந்தாங்க. ஒரு ஃபேஷன் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நெறைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருந்தாங்க. நெறைய ஃபேஷனிங் அந்த டிசைனர்ஸ் உள்ள வந்திருந்தாங்க. மேக்கப் கிட்ஸ் ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. கேமராமேன்ஸ் வந்திருந்தாங்க. நெறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா அங்க கலந்துகிட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் பேர் தான். எனக்குமே இந்த ஒரு நியூஸ் எப்போ அப்படின்னா 24ஓட கடைசி டேட் இருக்குல்ல, டிசம்பர் வந்து 21 அந்த ஒரு ஈவினிங் டைம்ல தான் எனக்கே இந்த ஒரு விஷயம் தெரியும். எனக்குமே வந்து என்னோட சகோதரர் தான் சொல்லி இன்வைட் பண்ணாப்ல. சரி வாங்க போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இந்த ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு. இப்படி ஒரு ஆர்கனைஸ் நடக்குது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ சாரி சொல்லாம நான் வீடியோ கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பேன். நீங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. அப்படி இல்லைன்னா உள்ள என்ட்ரிக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். டிஜே பார்ட்டி, எம்டியோட டிஜே பார்ட்டி, நான் ஸ்டாப்பிங், நான் ஆளுகாலி மெயின் திங்ஸ் அதான். இந்த ஒரு பார்ட்டியை வந்து ஈவென்ட் பண்ணியிருக்கலாம். பட் வேற வழி இல்லை. எனக்கே வந்து இப்போதைக்கு தான் இந்த ஒரு விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானே இந்த ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சாரி. இந்த ஒரு கண்டென்ட்ல இந்த ஒரு வீடியோல அங்க நடந்த ஒரு வைப் 2024ல இருந்து 2025 வந்து செலிப்ரேஷன் பண்றதுக்காக ஃபெஸ்டிவல் நடத்திருந்தாங்க. நிறைய விஷயம் நடத்திருந்தாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தான் இந்த ஒரு வீடியோ. அங்க நம்மளுக்காக ஒரு கேட் பாஸும் கொடுத்திருந்தாங்க. டேக் எல்லாம் போட்டு பார்ட்டி அது இதுன்னு. நான் என்னோட டீம் பசங்க எல்லாருமே வந்து போயிருந்தேன்னா நான் கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன். 25th இன்னும் பிக்கஸ்டா வந்து வரவேற்றிருப்பேன். பட் அந்த அளவுக்கு வந்து மூமெண்ட் நடக்கல. எப்பவுமே நம்மளோட நியூ இயர் பார்ட்டி எப்படின்னா, நம்ம ஏரியாக்குள்ள பசங்க எல்லாருமே வந்து ஒண்ணா அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அங்கங்க ஷேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து அங்க எப்பவுமே ரெகுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லி நடக்கும். பட் இந்த வருஷம் 25த்தோட ஓப்பனிங்ல ஒரு பெரிய செலிப்ரேஷனே நடந்துச்சு. மறக்க முடியாத மொமெண்ட். அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு நல்ல பார்ட்டி முன்னாடியே அப்டேட் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வீடியோவோட போவோம். எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணி ஒரு பெரிய டீமா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு தான் எனக்கு ஒரு ஆசை. 26வது அந்த மாதிரி நடக்குதா என்னன்னு பார்ப்போம். அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கிளிப்பா வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் டைம் நம்மள யாரும் வந்து இன்வைட் பண்ணல. என்னோட பிரதர் தான் வந்து என்னை இன்வைட் பண்ணி வாங்க அண்ணா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. வேற யாரும் ஃபர்தரா மூவ் பண்ணல. அங்க யாருக்குமே வந்து எனக்கு பெரிய எப்படி சொல்றது? எல்லாருமே வந்து தெரியவும் தெரியாது. எல்லாருமே வந்து புதுசு தான். எல்லாருமே வந்து புதுசா தான் இருந்தாங்க. எல்லா முகமும் புதுசு தான். பட் இருந்தாலும் புதுக்கோட்டையோட பெரிய நேம்ல உள்ள சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே வந்து அங்க உள்ள இருந்திருந்தாங்க. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். சாரி காய்ஸ் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய ஆளோட நேம் எல்லாமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை வாய்ஸ், புதுக்கோட்டையன்ஸ், அப்புறம் இன்னும் 2, 3 பேர் அந்த டீம் எல்லாமே வந்து உள்ள வந்திருந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து அங்க ஸ்பான்சரா உள்ள இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும்
சந்தோஷமா இருந்துச்சு. பரவால்ல இவ்வளோ பேர் வந்து உள்ள இருந்திருக்காங்கல்ல. நம்மளுக்கும் இந்த மாரி ஒரு அடுத்த வாட்டி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸ்பான்சராவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஆ ஆடியன்ஸா கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அடுத்த தடவ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு முயற்சியோட உள்ள போகணும்னு நான் ஆசைப்படுறேன். சாரி காய்ஸ் 26 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு பார்ப்போம். எனக்கு 25த் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து ஆரம்பிச்சுச்சு 25த்தோட. அதோட ஏரியால நம்ம புதுக்கோட்டையிலேருந்து உள்ள இருக்க டவுனுக்குள்ள எல்லா இடத்துலயும் வந்து நெறைய பேர் வந்து 25த்த வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பைக்ல வரும்போது எல்லாருமே ஹேப்பி நியூ இயர் ப்ரோ, ஹேப்பி நியூ இயர் ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலி ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த ஹெல்மெட்ட தாண்டி நெறைய பேர் வந்து விஷ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு சம்பவம் ஆகிட்டாங்க. ஈர இருந்தாலும் அந்த ஒரு டவுனுக்குள்ள அப்படிங்கிறது ஓகே தான். பட் இருந்தாலும் அவுட்டர் ஏரியாவுலயுமே பைபாஸ்ல வரும்போது கூட நெறைய பேர் வந்து பிரதர் ஸ்வீட் எடுத்துக்கங்க, பிரதர் ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஏன்னா, ஒரு வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் நம்ம போறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க லைஃப்.